இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா டிஎம்எல், பிஏஎம், பிஜிஎம்எல் இதை பற்றி ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு புது விதமான எஜுகேஷன் சம்மந்தமான டெக்னிக்கு. ஃபஸ்ட் நம்ம இருந்த டெக்னிக்கோட இப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட நல்லா லேர்னிங் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும். இது யார் கொண்டு வந்தாங்கன்னா இப்போ தெர்மோடைனமிக்ஸ் சார், ப்ரொஃபஸர் ஆஸ்ட்ரோவிந்தன் சார், இவர் தான் அந்த டெக்னிக்கை ஃபஸ்ட்டாக நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றலாம். ஃபஸ்ட்டு இருந்ததை இப்போ நம்ம இதை இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணதுனால மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, நல்லா அவங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி டெக்னிக் கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு பிஜிஎம்எல் பார்க்கலாம். பிஜிஎம்எல் எப்படி அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான். ஒரு ப்ராப்ளம் வந்து நான் டீப்பாக பார்த்து அந்த ப்ராப்ளமை லேர்ன் பண்ணிவிட்டு அதை நான் வீடியோவாக எடுத்து போடும்போது என்னோடய லேர்னிங் ஸ்கில்ஸ் அதிகமாச்சு. ப்ராப்ளம் சால்வ் ஸ்கில், அதாவது ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அது ஸ்பீடாக நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில் எனக்கு அதிகமாச்சு. மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற ஸ்கில்லும் இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சு. நானும் நல்லா லேர்ன் பண்ணேன், மற்றவங்களும் நல்லா சொல்லி தந்தேன். இது வந்து ரொம்ப நாள் நான் மறக்காமல் நல்லா மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் நல்லா பார்த்துட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி நான் வீடியோவாக எடுத்து போகிறதுனால எனக்கு ரொம்ப நாளாக மறக்காமல் மைண்டில் இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம்எல் பார்க்கலாம். பிஜிஎம்எல்னால் இப்போ வீடியோகிராஃபி மாதிரி தான். அது நம்ம வீடியோவாக எடுத்து போடுறோம். ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு வீடியோவாக எடுத்து போடுறோம். ஒன் டே ஒன் கான்செப்டை தெளிவாக படிச்சுட்டு அது வீடியோவாக எடுத்து போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு சரியாகவும் இதாக தான் இருந்துச்சு, பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பேச என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபியர்லெஸ் சைலாம் போயிடுச்சு. இதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து கிடச்சி. இப்போ டிஎம்எல் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஒரு இன்டர்வியூ வச்சாங்கன்னா எப்படி நம்ம அதில் அவங்க கூட பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நாலேஜ் கிடச்சி. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது இன்னும் கொஞ்சம் பயமெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் அதுவும் ஒவ்வொரு கான்செப்ட் அவங்க கூட ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம தெளிவாக படித்ததுனால நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகிருந்துச்சு. இப்போ அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம அதை பற்றி தெளிவாக படிச்சிருப்போம் முன்னாடியே, அதனால் அது தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. டிஎம்எல்னால் எப்படி இன்டர்வியூ இது பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. குவிஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் செட் பண்ணி நம்ம குவிஸ் வைக்கும்போது அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த குவிஸை நம்ம சால்வ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸ் கிடச்சி. ஈஸியாக நம்ம அந்த 30 செகண்ட் முடிக்கணும். அதனால் க்ரியேட்டிவும் கிடச்சி, க்ரியேட்டிவ் திங்க்ஸு கிடச்சி. நல்லா ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி நம்ம அதிகமாச்சுன்னு சொல்லலாம். தேங்க்யூ.